இப்போ இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்லெட் வால்வ் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு. இதை நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு. இன்லெட் வால்வ் வாட்டர் லெவல் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் கொடுத்தோன்னா நமக்கு இன்லெட் வால்வ் வந்து ஆன் ஆகணும். இன்லெட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணதில் இதில் ஒரு ஐசி பாருங்கள் ஷார்ட் ஆகிருக்கு. ஒரு நிமிஷம் நாங்கள் லைட் அடித்து காமிக்கிறேன். ஐசி பார்த்திங்கன்னா வெடிச்சு போயிருக்கு. இந்த ஐசி பாருங்கள் வெடிச்சு போயிருக்கு. ஸோ இதுதான் இன்லெட் வால்வுக்கான ட்ரையாக்கு. ஸோ இது ஃபால்ட் ஆனதுனால தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம் இன்லெட் வால்வு ஒர்க் ஆகுதா இல்லையான்றது. இந்த கனெக்ஷன் தான் இன்லெட் வால்வுக்கு போகிறது. அதாவது இந்த எண்டிலேருந்து ஸோ இந்த இடத்துக்கு போகுது, சென்டரில் இருக்கிற லைனுக்கு போகுது. அதுதான் இன்லெட் வால்வுக்கான ஜாக்கு. நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணியாச்சு. இன்லெட் வால்வ் வாட்டர் லெவல் செட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் கொடுத்தோன்னா நமக்கு இன்லெட் வால்வ் வந்து ஆன் ஆகணும். இன்லெட் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன ஃபால்ட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்த்துருவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணதில் இதில் ஒரு ஐசி பாருங்கள் ஷார்ட் ஆகிருக்கு. ஒரு நிமிஷம் நாங்கள் லைட் அடித்து காமிக்கிறேன். ஐசி பார்த்திங்கன்னா வெடிச்சு போயிருக்கு. இந்த ஐசி பாருங்கள் வெடிச்சு போயிருக்கு. ஸோ இதுதான் இன்லெட் வால்வுக்கான ட்ரையாக்கு. ஸோ இது ஃபால்ட் ஆனதுனால தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம் இன்லெட் வால்வு ஒர்க் ஆகுதா இல்லையான்றது. இந்த கனெக்ஷன் தான் இன்லெட் வால்வுக்கு போகிறது. அதாவது இந்த எண்டிலேருந்து ஸோ இந்த இடத்துக்கு போகுது, சென்டரில் இருக்கிற லைனுக்கு போகுது. அதுதான் இன்லெட் வால்வுக்கான ஜாக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபால்ட் ஆன ஐசி. ஸோ ஷார்ட் ஆன ஐசி வெடிச்சிருக்கு நடுவில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து புதுசு வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ சேஞ்ச் பண்ண ஐசி இது. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்லெட் வால்வ் ஆன் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்த்துருவோம். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆன் பண்ணுறேன். சுவிட்ச் போட்டேன். ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இன்லெட் வால்வில் வாட்டர் லெவல் செட் பண்ணியாச்சு. ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இப்போ இன்லெட் வால்வ் ஆன் ஆகணும். இன்லெட் பார்த்தீங்கன்னா ஆன் ஆகலை. ஸ்டார்ட் கொடுத்ததுலேயே ஆன் ஆகும், இன்லெட்டு ஆன் ஆகலை. ஸோ அப்போ வந்து இன்னமும் ஏதோ கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இன்னும் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தா தெரியும். நான் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிரான்சிஸ்டர் வந்து புதுசு தான் போட்டிருக்கோம். ஸோ போட்டும் சேம் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்றப்போ அந்த ட்ராக்கில் வந்து இடையில ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ட்ராக்கில் போகிற ரெசிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருக்கலாம். அப்படி இல்லை இது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து யுஎல்என்ஐசி கம்ப்ளைண்ட் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ செக் பண்ணிவிட்டு நான் என்ன எங்கே கம்ப்ளைண்ட் இருக்குன்றதை சொல்கிறேன். இப்போ நம்ம அந்த ட்ராக்கை வந்து செக் பண்ணி பார்ப்போம், ட்ராக்கில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து பிளாக் கலரில் இருக்குது. அது என்னன்றது இப்போ நான் சொல்கிறேன். இப்போது ட்ரையாக்கோட கேட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் வச்சுருக்கேன். எனக்கு இந்த இடத்துக்கு தான் நமக்கு வந்து சிக்னல் வரும். யூஎல்என்லேருந்து ட்ரையாக்கோட கேட்டுக்கு தான் சிக்னல் வரும். ஸோ அந்த ட்ராக்கை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அந்த ட்ராக்கை செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே சவுண்டு வருது. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ராக்கோட இந்த இடத்துல நமக்கு வந்து கண்டினியூட்டி இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் அங்கேருந்து இப்படியே வந்து
இந்த ரெசிஸ்டருக்கு வருது. ஸோ இந்த ரெசிஸ்டரை நம்ம செக் பண்ணும்போது சவுண்டு வரல, கண்டினியூட்டி இல்லை. ஸோ அப்போ வந்து இடையில இந்த ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. இந்த இடம்லாம் ட்ராக் நல்லாவே தான் இருக்குது. ஸோ இந்த இடம் மட்டும் பிரேக் ஆகிருக்கு. இங்கே பிரேக் ஆகிருக்குன்னா இங்கே இடையில ஏன் அந்த மாதிரி பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னா, பிளாக் மார்க் மாதிரி இருக்குன்னா, ஸோ அது வந்து கம்பெனிலேயே அந்த ட்ராக் வந்து அதுக்குள்ளார ஒரு 2-3 ட்ராக் போகிறதுனால மேலே ஒரு லேயர் மாதிரி போட்டு ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இடையில போகிற இடத்துல தான் நமக்கு வந்து ஷார்ட் ஆகிருக்கு, கட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா ட்ரையாக்கு ஹீட் ஆகி ஷார்ட் ஆனதுனால ட்ரையாக் மட்டும் ஷார்ட் ஆனது இல்லாமல் இடையில இருக்கிற ட்ராக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ட்ராக்கை மட்டும் நான் ஒயர் ஒன்று பற்ற வைக்கிறேன். ஸோ பற்ற வச்சதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு இந்த பக்கம் இருக்கிற யூலன் ஐசி ட்ராக் எல்லாமே நமக்கு நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு இந்த பக்கம் இருக்கிற ட்ராக் எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த ரெசிஸ்டர்லேருந்து இந்த இடத்துல யூலன் ஐசிக்கு வர ட்ராக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை மட்டும் நம்ம ஒரு ஒயரை வந்து சால்டரிங் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம் என்ன கம்ப்ளைண்ட். ஸோ இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ட்ராக் வந்து ஷார்ட் பண்ணியாச்சு. ட்ரையாக்கோட கேட்டில் இருந்து ஸோ ரெசிஸ்டரோட அந்த எண்டில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு, ஒரு எண்டில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போவும் கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா யூஎல்எனில் கம்ப்ளைண்ட் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா எம்சியூஐசி கம்ப்ளைண்ட் இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம், ஆன் பண்ணி பார்த்துருவோம். மேக்ஸிமம் இப்போ ஆன் ஆயே தீரணும். ஓகேவா? பார்ப்போம். ஓகே இப்போ எல்லாம் கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன், பவர் பட்டன் ஆன் பண்ணுறேன், ஆன் ஆகிடுச்சு. ஸோ இன்லெட் செட் பண்ணுறேன், ஸ்டார்ட் கொடுக்குறேன், ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. இப்போது இன்லெட் வந்து ஒர்க் ஆகுது, ஆன் ஆகுது. ஸோ வெளிச்சத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தெரியல. பாஸ் பண்ணுறேன், பாஸ் பண்ணால் நமக்கு ஆஃப் ஆகணும். ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆன் ஆகிடுச்சு. பாஸ் பண்ணுறேன், ஆஃப் ஆகிடுச்சு. ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுறேன், ஸோ ஆன் ஆகிடுச்சு. அப்போ வந்து இன்லெட் வந்து ஓகே. ஸோ அப்போ வந்து ஃபால்ட் வந்து கிளியர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுமாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோவாக நம்ம போட்டுகிட்டே இருப்போம். போர்டு வர வர ஒன்று ஒன்றா நம்ம போட்டுகிட்டே இருப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கோர்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே வந்து டீப்பாகவே கிளாஸ் எடுக்கப்படும். எல்லாம் கிளியராகவே நீங்கள் கற்றுக்குவீங்க. சரிங்களா? எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் இங்கே வந்து ஃப்ரீயாகவே கேட்கலாம். ஒரு ஸ்டாஃப் மாதிரி எடுத்துக்க வேண்டாம், இங்கே எல்லாமே கிளியராகவே கேட்கலாம். நீங்கள் இங்கே ஃபுல்லாகவும் ப்ராக்டிக்கலாகவும் கற்றுக்க முடியும். சரிங்களா? தேங்க்யூ.